RSS எனும் ட்ரோஜன் குதிரை. அத்தியாயம் 11. அத்தியாயம் 11. சேவை. டாலர் உண்டியல். இந்தியாவெங்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனித்தனி செயல் திட்டங்கள், சமூக வாரியாக, ஜாதி வாரியாக அவர்களை கவர்ந்தெடுப்பதற்கான வேடங்கள், நாடு முழுமைக்குமான தேசபக்தி பிம்பம், ஏராளமான அமைப்புகள், அதிகார மட்டத்தின் செல்வாக்கு, இவற்றை இயக்குவதற்கான கட்டமைப்பு என அத்தனைக்கும் முக்கிய தேவை நிதி. ஊடகம் தொடங்கி இராணுவம் வரை எங்கும் தன் கைகளை பரப்பியிருக்கும் இந்த ஆக்டோபஸுக்கான உயிர் சக்தி அதன் நிதி ஆதாரம்தான். அதற்கு இந்தியாவின் ரூபாய் மட்டும் போதாது, டாலரும் அவசியம் தேவை. அங்கு கிடைக்கும் ஒரு டாலர் இங்கு 70 ரூபாய்க்கு மேல். அங்கு கிடைக்கும் 1 மில்லியன் டாலர் இந்திய பண மதிப்பில் 7 கோடி ரூபாய்க்கு மேல். இதை மனதில் வைத்து கொண்டால் தொடரும் செய்திகள் உங்களின் பார்வையை தெளிவாக்கலாம். 2002ஆம் ஆண்டு சவுத் ஏசியன் சிட்டிசன்ஸ் வெப் வெளியிட்ட விரிவான ஆய்வறிக்கையொட்டி 22 ஜூலை 2002 அன்று வெளிவந்த அவுட்லுக் ஆங்கில வார ஏடு இந்திய வளர்ச்சி புனர்வாழ்வு நிதியம், இந்திய டெவலப்மெண்ட் அண்ட் ரிலீஃப் ஃபண்ட் IDRF என்ற அமைப்புக்கும் இந்தியாவில் உள்ள சங் பரிவார் அமைப்புகளுக்கும் உள்ள தொடர்பை வெளிச்சமிட்டு காட்டியது. அதை முன்வைத்து தமிழில் வழக்குரைஞர் கி. நடராசன் எழுதிய கட்டுரையிலிருந்து சில செய்திகளை பார்ப்போம். இந்திய வளர்ச்சி மற்றும் புனர்வாழ்வு நிதியம் என்ற ஓர் அமைப்பு அமெரிக்காவில் 1989 பதிவு செய்யப்பட்டது. அந்நாட்டு வரிச்சலுகைக்கான சட்டம் 501 உட்பிரிவு 2(3) பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட இந்த நிறுவனத்தின் நோக்கமாக இந்தியாவின் கிராம வளர்ச்சி, பழங்குடியினர் நலம் மற்றும் நகர்ப்புற ஏழைகள் நலன் என்பவை நிர்ணயிக்கப்பட்டன. 2000 இந்த நிறுவனம் திரட்டிய தொகை 3.8 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்தியாவில் விநியோகிக்கப்பட்டுள்ளது. அவுட்லுக் வார இதழ் கட்டுரை இந்த நிறுவனத்துக்கும் சங் பரிவார அமைப்புகளுக்கும் உள்ள தொடர்புகளை அம்பலமாக்கியிருந்தது. உடனே IDRF இந்த செய்தியை திட்டவட்டமாக மறுத்தது. தங்களுக்கும் எந்த இசத்துக்கும் தத்துவத்துக்கும் கட்சிகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று அந்த மறுப்பு அறிக்கை கூறியது. ஆனால் ஆவணங்களை துல்லியமாக பரிசீலித்து பார்த்தபோது IDRFக்கும் சங் பரிவார்களுக்கும் உள்ள நெருக்கமான தொடர்புகள் திட்டவட்டமாக தெரிந்தன. IDRF நிறுவனம் அமெரிக்காவின் பல்வேறு மாநில அரசுகளிடம் தங்களுக்கு வரி சலுகைக்கான சான்றிதழ் கோரி மனு தாக்கல் செய்துள்ளது. அதற்கு படிவம் 1023 என்று பெயர். அதில் இந்தியாவில் கீழ்காண 9 முக்கிய நிறுவனங்கள் இந்தியாவில் தங்களின் பிரதிநிதிகளாக செயல்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. விகாஸ் பாரதி பீகார், சுவாமி விவேகானந்தா கிராம வளர்ச்சி கழகம் தமிழ்நாடு, சேவா பாரதி டெல்லி, ஜனசேவா வித்யா கேந்திரா கர்நாடகம், வனவாசி கல்யாண் ஆசிரம் மத்திய பிரதேசம், வனவாசி கல்யாண் ஆசிரம் குஜராத், வனவாசி கல்யாண் ஆசிரம் நாகர் ஹவேலி குஜராத் மகாராஷ்டிரா இடையே அமைந்துள்ள டாமன் டையூ யூனியன் பிரதேசத்தின் ஒரு பகுதி, கிரிவாசி வனவாசி சேவா பிரகல்ப் உத்தரப்பிரதேசம், ஜி தேஷ்பாண்டே வனவாசி வஸ்தி கிரா மகாராஷ்டிரா. மேற்குறிப்பிட்ட 9 நிறுவனங்களுமே RSS சங் பரிவார் அமைப்புகள் தான். இதை RSS நடத்தும் இணையதளங்களிலேயே காண முடியும். உதாரணமாக, சங் என்னும் பெரு நீரூற்றிலிருந்து கிளம்பிய நீரோடை விகாஸ் பாரதி என்றும், அது பிற ஓடைகளையும் வழியில் இணைத்து கொண்டு சமூகம் என்னும் கடலில் போய் கலக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறே விவேகானந்தா கிராம வளர்ச்சி கழகம் தமிழ்நாட்டில் விஸ்வ இந்து பரிஷத்தின் தோழமை அமைப்பு என்றும் RSS இணையதளங்களில் விவரிக்கப்பட்டுள்ளது.
இந்த அமைப்புகளின் கீழ் 67 துணை அமைப்புகள் இந்தியாவில் செயல்படுவதாகவும் IDRF அறிவித்திருக்கிறது. ஆக மொத்தம் உள்ள 75 நிறுவனங்களில் 60 நிறுவனங்கள் சங் பரிவார்களோடு தொடர்புள்ள நிறுவனங்களாகும். அந்த நிறுவனங்களில் பதிவாகியுள்ள IDRF நிறுவனங்களின் பொறுப்பாளர்கள் பலரும் RSS காரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் RSSக்கு இன்னொரு பெயர் என்பது போல இந்து சேவக் சங் HSS என்ற அமைப்பை அங்கே நடத்தி வருகிறார்கள். பீஷ்மா அக்னிஹோத்ரி, ஜதீந்தர் குமார், ராம் ஜஹானி, வினோத் பிரகாஷ் ஆகிய RSS பார்ப்பனர்கள் தான் அமெரிக்காவில் இவற்றை நடத்தி வருகிறார்கள். பீஷ்மா அக்னிஹோத்ரி, ஜதீந்தர் குமார், ராம் ஜஹானி, வினோத் பிரகாஷ் ஆகிய RSS பார்ப்பனர்கள் தான் அமெரிக்காவில் IDRF நிறுவனர்கள். இவர்கள் அமெரிக்காவின் RSS ஆன HSS பொறுப்பாளர்களாகவும் செயல்பட்டு வருகிறார்கள். IDRFின் பொதுச் செயலாளராக இருக்கும் ஷியாம் கோகல் காந்தி என்பவர் சான் பிரான்சிஸ்கோ HSS பொறுப்பாளர். IDRFின் ஆலோசகராக இந்தியாவில் செயல்படுபவர் ஷியாம் ஃபாரண்டே என்னும் பார்ப்பனர். இவர்தான் வெளிநாடுகளில் சங் பரிவார் நடவடிக்கைகளுக்கான அமைப்பாளர். RSSின் அப்சர்வர் பத்திரிகையில் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க வாழ் பார்ப்பனர்கள் 1980களில் இருந்து இந்துத்துவாவை தீவிரப்படுத்தும் முயற்சிகளில் இறங்கினர். இந்தியாவிலிருந்து 1990களில் அமெரிக்காவுக்கு குடியேறிய ஏராளமான பார்ப்பனர்கள் இதில் தீவிரம் காட்டினர். குறிப்பாக அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை, வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் தெற்கு பகுதி மாநிலங்களான புளோரிடா, டெக்சாஸ் மாநிலங்களிலும் இந்துத்துவ அமைப்புகள் வலிமையாக கால் பதித்தன. இந்த இந்துத்துவ அமைப்புகள் இந்தியாவில் சங் பரிவார்களுக்கு துணை நிற்பதோடு IDRF வழியாக பெருமளவு நன்கொடைகளை திரட்டி தந்து வருகின்றன. மத வேறுபாடு இல்லாமல் இந்தியர்களின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய இந்திய வளர்ச்சி அமைப்பு, குழந்தைகள் மறுவாழ்வு, இந்திய வளர்ச்சி கழகம் போன்ற பல பொதுவான தொண்டு நிறுவனங்கள் அமெரிக்காவில் செயல்பட்டாலும் IDRF இவற்றையெல்லாம் அங்கீகரிப்பது இல்லை. சங் பரிவார்களுடன் தொடர்புடைய அமைப்புகளை மட்டுமே சேவை நிறுவனங்களாக அது அங்கீகரிக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கவும் இந்திய முஸ்லிம்கள் சர்வதேச முஸ்லிம் பயங்கரவாதிகளுடன் தொடர்பு கொண்டிருப்பதாகவும் குறும்படங்களை தயாரித்து திரையிட்டு நிதி திரட்டு வேலைகளை அமெரிக்க RSS ஆன HSSும் IDRFும் இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. வளர்ச்சி புனர்வாழ்வு என்ற பெயரில் இந்தியாவுக்கு IDRF அனுப்பிய தொகையில் பெரும்பகுதி சங் பரிவார்களின் திட்டங்களை அமல்படுத்துவதற்கும் மத பகைமையை வளர்ப்பதற்குமே பயன்பட்டிருக்கிறது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. 1994 முதல் 2000 வரை IDRF இந்தியாவுக்கு அனுப்பிய தொகையில் 75% $3.2 மில்லியன் RSS ஆதரவு அமைப்புகளுக்கே அனுப்பப்பட்டுள்ளது. எந்த ஒரு சிறுபான்மை அமைப்புக்கும் உதவிடவில்லை. அனுப்பிய தொகையில் 70% ஆதிவாசிகளை இந்து மதத்துக்கு மாற்றவும் அதற்கு தயார் செய்வதற்கான கல்வி விடுதிகளை நடத்தவுமே செலவிடப்பட்டு இருக்கிறது. 8% மருத்துவ செலவுகளுக்கும் 15% புனர்வாழ்வு திட்டங்களுக்கும் 4% கிராம வளர்ச்சிக்கும் செலவிடப்பட்டிருக்கிறது. ஆதாரம் IDRF ஆண்டு அறிக்கை இணையதளத்திலிருந்து. புனர்வாழ்வு பணி என்ற பெயரில் செலவிடப்பட்ட தொகை கூட மத அடிப்படையிலேயே செலவிடப்பட்டிருக்கிறது. குஜராத் பூகம்பத்தின் போது புனர்வாழ்வு நிதியிலிருந்து செலவிட்ட தொகையை பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு மட்டுமே ஒதுக்கினார்கள். இதேபோல் மத கலவரத்தால் பாதிக்கப்பட்ட வங்கதேச இந்துக்கள், இராணுவம் மற்றும் போராளிகள், தாக்குதலுக்குள்ளான காஷ்மீர் இந்துக்கள் என்று இந்துக்களுக்கு மட்டுமே இந்நிறுவனம் உதவிகளை செய்துள்ளது. இவற்றில் பாதிக்கப்பட்டவர்களில் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் இருந்தாலும் கூட
நிவாரண உதவிகள் இந்து மதத்தவர் என்ற அடிப்படையிலேயே செய்யப்பட்டன. குஜராத் பூகம்பத்தின் போது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் பகுதியை புறக்கணித்தன என்று குல்தீப் நையார் எழுதினார். ஃபைனான்சியல் எக்ஸ்பிரஸ் பிப்ரவரி 21, 2001. இந்து அல்லாத தொண்டு நிறுவனங்கள் நிவாரணப் பணியில் ஈடுபட்ட போது சங் பரிவார் அமைப்புகள் அவற்றை தடுத்து நிறுத்திவிட்டன. கிறிஸ்டியன் சயின்ஸ் மானிட்டர் ஜனவரி 31, 2001. ஆதிவாசிகளா வனவாசிகளா? இந்தியாவின் பழங்குடி மக்களை ஆதிவாசிகள் என்ற பெயரில் தான் அழைப்பது வழக்கம். ஆனால் இந்தியாவின் பூர்வீக குடிகள் ஆரியர்கள் தான் என்று வரலாற்றை புரட்ட விரும்பும் சங் பரிவாரங்கள் இவர்களை ஆதிவாசிகள், அதாவது பூர்வீக குடிகள் என்று அழைப்பது இல்லை, மாறாக வனவாசிகள் என்று அழைக்கிறார்கள். பழங்குடியினரான ஆதிவாசிகள் இயற்கையை வழிபடக்கூடியவர்கள். அவர்கள் இந்துக்கள் அல்ல. இந்து ஜாதி அமைப்பால் கடந்த நூற்றாண்டில் பாதிக்கப்பட்டவர்கள். இவர்கள் மீது மதங்கள் திணிக்கப்பட்டன. பலர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். அண்மை காலமாக இந்த மக்களை இந்துக்களாக மாற்றும் முயற்சிகளில் சங் பரிவார் தீவிரம் காட்டி செயல்பட்டு வருகிறது. அதன் காரணமாக பழங்குடியினருக்கான கல்வி திட்டங்களையும் நல்வாழ்வு திட்டங்களையும் அமல்படுத்தி வருகிறது. இதற்கான பெரும் நிதி ஐடிஆர்எஃப் போன்ற அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து பெறப்படுகிறது. பழங்குடியினரை இந்து மத மாற்றம் செய்வதற்கே அமெரிக்காவின் பணம் ஐடிஆர்எஃப் வழியாக பயன்படுத்தப்பட்டுள்ளதற்கு ஏராளமான சான்றுகள் கிடைத்துள்ளன. வனவாசி கல்யாண் ஆசிரமம் என்ற அமைப்புக்கு நிதி உதவி செய்து வருவதாக ஐடிஆர்எஃப் ஒப்புக்கொண்டுள்ளதை ஏற்கனவே சுட்டிக்காட்டினோம். கிறிஸ்தவர்களாக ஆக்கப்பட்ட வனவாசிகளை இந்து மதத்துக்கு மாற்றுவதற்காகவே வனவாசி கல்யாண் ஆசிரமம் 1950களில் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த வழியில் பழங்குடியினரின் கிறிஸ்தவ மதமாற்றத்தை தடுத்து நிறுத்தி அவர்களை இந்துக்களாக மாற்றுவதில் எங்கள் அமைப்பு வெற்றிகளை குவித்து வருகிறது என்று ஆர்எஸ்எஸ் வெளியீடே எழுதியிருக்கிறது. பழங்குடியினரை இந்துக்களாக மாற்றி தேசிய நீரோட்டத்துக்கு கொண்டு வந்து சமூக விரோத தேச விரோதிகளிடமிருந்து அவர்களை காப்பாற்றி உள்ளதாக வனவாசி கல்யாண் ஆசிரமத்துக்கு ஐடிஆர்எஃப் நிறுவனமே தனது ஆவணங்களில் புகழாரம் சூட்டி மகிழ்கிறது. பழங்குடியினரை மதமாற்றுவதோடு மட்டுமல்ல, அவர்களை இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கான போராளிகளாக பயிற்சி தரும் நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறார்கள். அதற்கும் அமெரிக்காவிலிருந்து பணம் வருகிறது. அமெரிக்காவில் உள்ள ஐடிஆர்எஃப்பிடமிருந்து நிதி உதவி பெறும் சேவா பாரதி தனது அறிக்கை ஒன்றில் இதை உறுதிப்படுத்துகிறது. பழங்குடியினரில் சில ஆண்களையும் பெண்களையும் தேர்வு செய்து அயோத்தியில் உள்ள ஸ்ரீராம கதா பிராவச்சான் என்ற இராமாயண பயிற்சி மையத்துக்கு அனுப்பி சாமியார்களை கொண்டு 8 மாத கால பயிற்சி தந்து பிறகு அவர்களை கிராமங்களுக்கு அனுப்பி பிரச்சாரர்களாக பயன்படுத்துவதாக சேவா பாரதி கூறுகிறது. இது மட்டுமல்ல, ஆதிவாசிகளை இந்துக்களாக மதமாற்றும் நிகழ்ச்சி பாஜகவின் தேர்தல் வெற்றிக்கும் பயன்படுகிறது என்று சங் பரிவார் தலைவர்களே கூறுகிறார்கள். பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் ஏகல் வித்யாலயா என்ற பள்ளிகள் அமெரிக்க நிதி உதவியோடு நடத்தப்படுகின்றன. பழங்குடியினரை இந்துக்களாக மாற்றுவதில் இந்த பள்ளிகள் பெரும் பங்காற்றுகின்றன. இத்தகைய பள்ளிகளை தொடங்கி நடத்தியதன் மூலமே பீகாருக்குள் தாங்கள் வலிமை பெற முடிந்தது என்றும், பீகாரில் தாங்கள் மேற்கொண்ட இந்த முயற்சி தேர்தலில் பாஜகவுக்கு பெரிய வாய்ப்பை உருவாக்கியது என்றும், குஜராத்திலும் அதே சோதனைகளை துவக்கி காங்கிரஸ் கோட்டைகளை தகர்ப்போம் என்றும் ஜார்க்கண்ட் பகுதியைச் சார்ந்த விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் கௌஷிக் பட்டேல் கூறினார். ஆதாரம் தி டெலிகிராஃப் நாளேடு ஜூலை 4, 2000. ஆக அமெரிக்க ஐடிஆர்எஃப் பணம் மதமாற்றத்துக்கு மட்டுமல்லாமல் பாஜகவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. மதக்கலவரங்களை உருவாக்கவும் அமெரிக்காவிலிருந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவாருக்கு வரும் பணம் இந்தியாவில் மத கலவரங்களை நடத்துவதற்கும் பயன்படுகிறது என்பதற்கு
ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. சுருக்கம் கருதி அமெரிக்க நிதி உதவியோடு செயல்படும் அமைப்புகள் தந்துள்ள ஒரு சில ஒப்புதல் வாக்குமூலங்களை மட்டும் சுட்டிக்காட்டலாம். மேற்கு குஜராத்தில் வாகை எனுமிடத்தில் அமெரிக்க உதவியோடு வனவாசி கல்யாண் ஆசிரமம் நடத்தும் பள்ளியில் சிவாஜியின் படத்துக்கு கீழே சிவாஜி மட்டும் இல்லாவிட்டால் நாம் அனைவரும் சுன்னத் செய்யப்பட்டிருப்போம். சிவாஜி தான் நம்மை கட்டாய மதமாற்றம் செய்யப்படுவதிலிருந்து காப்பாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ மதத்தின் முதல் தலைமுறையினரான அந்த மாணவர்கள் இந்துக்களாக மாற்றப்பட்டுள்ளனர். ஓர் இளம் RSSகாரர் அந்த பள்ளியை நடத்துகிறார். கலவரத்துக்கான வெறியை இதன் மூலம் தூண்டி விடுகிறார்கள் என்று பள்ளியை நேரில் பார்வையிட்டு திரும்பிய வரலாற்று ஆய்வாளர் அஜய் சிங் எழுதினார். ஆசியா வீக், மார்ச் 26, 1999. அமெரிக்க உதவி பெறும் வனவாசி கல்யாண் பரிஷத்தை நடத்தும் சுவாமி அசிமானந்த் என்பவர் ஒரு ஆதிவாசி கூட கிறிஸ்தவராக இருக்கக்கூடாது என்று கூறி அனைவரையும் இந்துக்களாக்கும் தீவிர வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்பதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டின் செய்தியாளர் அருண் வர்கீஸ் அம்பலப்படுத்தினார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா, பிப்ரவரி 11, 1999. மத்திய பிரதேச மாநிலம் ஜாஸ்பூரில் உள்ள வனவாசி கல்யாண் நிறுவனத்தினரால் கிறிஸ்தவ ஆதிவாசிகள் தாக்கப்படுவதையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டதையும் பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் கண்டன ஊர்வலம் நடத்தியதையும் ஒரு டாக்குமெண்டரி படமே அம்பலப்படுத்தியது. ஃபிஷர்ஸ் ஆஃப் மென், டாக்குமெண்டரி பை ரஞ்சன்காந்த் அண்ட் பத்மாவதி ரா, 1997. அமெரிக்க வாழ் இந்தியரின் உதவியோடு இந்தியாவில் கலவரங்களும் வெறுப்புகளும் தூண்டிவிடப்பட்டதற்கு இவை சில உதாரணங்கள். அவர்களின் உதவியோடு நடத்தப்படும் நிறுவனமான வித்யாபாரதி நடத்தும் பள்ளிகளின் பாடத்திட்டங்களில் வரலாறுகள் திருத்தப்பட்டு இந்து மதவாத உணர்வுகள் தூண்டிவிடப்படுவதையும் சுட்டிக்காட்ட வேண்டும். நிதி பெறும் நிறுவனங்கள். IDRF எனும் அமெரிக்க வாழ் பார்ப்பனர்கள் நடத்தும் நிறுவனத்திடமிருந்து நிதி உதவி பெறும் நிறுவனங்களின் எண்ணிக்கை 184. மாநில வாரியாக நிதி பெறும் நிறுவனங்களின் பெயர்களையும் நிதியையும் அதன் இணையதளங்களில் காண முடிகிறது. இதில் தமிழ்நாட்டில் நிதி உதவி பெறும் நிறுவனங்களையும் பெற்றுள்ள தொகையையும் மட்டும் கீழே தருகிறோம். பாரத் கல்ச்சுரல் ட்ரஸ்ட் திருச்சி, $45,980 மதத்துக்காக. கிராம கோயில் பூசாரிகள் பேரவை சென்னை, $2,250 மதத்துக்காக. நவஜோதி சேரிட்டி ட்ரஸ்ட் சென்னை, $2,250 மதத்துக்காக. சிவாலயா சென்னை, $6,650 மதம் கல்வி. ஸ்ரீராம் தனுஷ்கோடி அபய ஆஞ்சநேயர் சேவா ட்ரஸ்ட், $9,500 மதத்துக்காக. சுவாமி விவேகானந்தா ரூரல் டெவலப்மெண்ட் சொசைட்டி, $82,290 மதம் கல்விக்காக. ஆயுர்வேதிக் ட்ரஸ்ட் கோவை, $2,410 மதம் சமூக நலனுக்காக. யூனிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் திருவண்ணாமலை, $9,035 மதம் சமூக நலனுக்காக. வெர்சல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சென்னை, $17,500. விவேகானந்தா கேந்திரா ராக் மெமோரியல் கன்னியாகுமரி, $74,885 மதம் சமூக கல்விக்காக. ஆரோவில் லேண்ட் ஃபண்ட், $3,01,420. அரவிந்தர் ஆக்ஷன், $4,750. அரவிந்தர் ஆசிரம், $2,500. அமெரிக்காவின் IDRF வழங்கியுள்ள மொத்த நிதியில் 82.4% $26,84,915 சங் பரிவார் அமைப்புகளுக்கும், 8.1% $2,64,660 மத நடவடிக்கைகளுக்கும், 2.2% $70,620 மதச்சார்பற்ற நடவடிக்கைகளுக்கும், 7.4%
$2,49,785 தெரியாத நடவடிக்கைகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மத நடவடிக்கைகள், கல்வி பணிகள், நிவாரணப் பணிகள் என்ற பெயர்கள் வழங்கப்பட்ட நிதியும் சங் பரிவாரங்களின் வளர்ச்சிக்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 2002 கிடைத்த தகவலின்படி ஐடிஆர்எஃப் என்ற ஒரே ஒரு நிதி மூலத்திலிருந்து கொட்டிய பணம் ஏற்படுத்திய விளைவுகளே இவ்வளவு என்றால் 2021 என்ன நிலை என்பதையும் RSSின் பல்வேறு நிதி மூலங்களையும் இன்னும் விரிவாக தி ஃப்ரண்ட் லைன் 16/7/2021 அம்பலப்படுத்தியுள்ளது. தி ஃப்ரண்ட் லைன் மாதமிருமுறை ஆங்கில இதழில் RSS சங் பரிவாரத்துக்கு அமெரிக்காவில் இருந்து நிதி உதவி கிடைப்பதன் வழித்தடம் என்ற தலைப்பில் அமெரிக்காவின் பகுதி நேர பத்திரிகையாளரான ராகிப் ஹமீத் நாயக் மற்றும் திவ்யா திரிவேதி ஆகியோர் எழுதி வெளியான கட்டுரை கோவிட் நிவாரணப் பணிகளை இந்தியாவில் மேற்கொள்வதற்காக சேவா இன்டர்நேஷனல் அமைப்புக்கு மிகப்பெரிய அளவில் நிதி உதவி கிடைத்திருப்பதையும் அமெரிக்காவில் உள்ள இந்து அமைப்புகளின் நிதி திரட்டும் நடைமுறையையும் படம் பிடித்து காட்டுகிறது. அடுத்த தலைமுறை அமெரிக்க தலைவர்கள் மீது சங் பரிவார் செல்வாக்கு செலுத்துவதற்கு தீட்டப்பட்டுள்ள வசதியான பெரும் பணம் புழங்கும் திட்டத்தின் மீதும் இக்கட்டுரை கவனத்தை குவிக்கிறது. உலகெங்கும் உள்ள இந்துக்கள் தாங்கள் எந்த நாட்டின் குடியுரிமை பெற்றிருக்கிறோம் என்பதை பற்றி கவலைப்படாமல் ஒன்று சேர வேண்டும் என்று தனது எழுத்துக்களிலும் பேச்சுகளிலும் ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தின் RSS இரண்டாவது சர்சங் சலக்கும் இந்துத்துவ கோட்பாட்டாளருமான MS கோல்வால்கர் ஆலோசனை கூறி அறிவுறுத்தியுள்ளார். இந்த இலக்கை மனதில் கொண்டு RSSின் இந்து தேசிய துணை அமைப்புகளின் வலைப்பின்னலான சங் பரிவார் தங்களின் முதல் அயல்நாட்டு சாகாவை கிளை கென்யாவில் 1947 துவக்கியது. இந்த வலைப்பின்னல் அமைப்பின் வளர்ச்சி நெருக்கடி காலத்தின் போதும் 1990களிலும் வேகம் பெற்றது என்று இன்கிரீட் தெர்வாத் அயல்வாழ் இந்தியர் தேசியம் மற்றும் சங் பரிவார் பற்றியும் ஆய்வு செய்திடும் பத்திரிகையில் கூறியுள்ளார். கிறிஸ்டோபர் ஜபர்லா தொகுக்கப்பட்டு 2005 வெளியான சங் பரிவார் எ ரீடர் எனும் புத்தகத்தில் 1970 விஸ்வ இந்து பரிஷத் ஆஃப் அமெரிக்கா VHPA அல்லது உலக இந்து கவுன்சில் ஆஃப் அமெரிக்கா தி வேர்ல்டு ஹிந்து கவுன்சில் ஆஃப் அமெரிக்கா உருவாக்கப்பட்டது. சங் கோட்பாட்டுக்கு ஆதரவாக பலமான வலைப்பின்னலை எவ்வாறு உருவாக்கி நடைபெறச் செய்தது என்பதை இன்கிரீட் தெர்வாத் விளக்கியுள்ளார். 2005 வாக்கில் தமிழ்நாட்டில் RSS அமைப்பின் 150 சாகாக்களும் விஸ்வ இந்து பரிஷத்தின் 40 கிளைகளும் அதன் செயல் திட்டமான இந்து மாணவர் மன்றத்தின் இந்து ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சில் 44 கிளைகளும் இருந்தன. எதிர்காலத்தின் சக்தி வாய்ந்த அச்சுறுத்தல் அமெரிக்காவில் உள்ள இந்துக்களின் பிரச்சனைகளை மட்டுமே கையாள்வது என்று தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளாமல் இந்திய அரசியலிலும் அமெரிக்க விஸ்வ இந்து பரிஷத் VHPA தீவிரமாக பங்கெடுத்துக் கொண்டது. அயல்நாட்டிற்கு குடிபெயர்ந்து வசிக்கும் ஒருவர் தனது தாய்நாட்டு அரசியலில் தீவிரமாக பங்கெடுத்துக் கொள்வது ஏன் என்பதை புரிந்து கொள்வதற்கு பெனடிக்ட் ஆண்டர்சன் என்ற அரசியல் அறிவியலாளர் கருத்துருவாக்கிய தொலைதூர தேசியம் என்ற கருத்து மிகுந்த உதவி செய்வதாக இருக்கும். அயல்நாட்டிற்கு குடிபெயர நேர்ந்தது பற்றிய மனத்துயரும் புலம்பெயர்ந்தது பற்றிய குற்ற உணர்வும் சேர்ந்து புலம்பெயர்ந்த ஒருவரை அந்த நாட்டின் நீதித்துறைக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிராத சூழலில் தன் நாட்டில் அரசியல் செய்ய உந்துகிறது. தேசியம், தென்கிழக்கு ஆசியா மற்றும் உலக ஒப்பீடுகளின் மாய தோற்றம், தி ஸ்பெக்ட்ரி ஆஃப் கம்பேரிசன்ஸ், நேஷனலிசம், சவுத் ஈஸ்ட் ஏசியா அண்ட் தி வேர்ல்ட் என்ற தனது நூலில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை பற்றி குறிப்பிட்டு இருக்கும் ஆண்டர்சன் தொலைதூர தேசியத்தை எதிர்காலத்தில் சக்தி வாய்ந்த அச்சுறுத்தல் என்று எச்சரித்துள்ளார். இவ்வாறு அமெரிக்காவில் இந்த அமைப்புகள் தங்கள் வளமுடன் வளர்ச்சியடைந்து வந்த நிலையில்
அமெரிக்காவில் இந்தியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இதர குழுக்களின் கருத்துக்களிலிருந்து அதிக அளவில் வேறுபட்டவர்களாக தங்களை கண்டனர். ஐக்கிய அமெரிக்க சிறுவணிக நிர்வாகம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்மால் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற அமைப்பினால் பகிர்ந்தளிக்கப்பட்ட கோவிட் நிவாரண நிதிகளிலிருந்து $8,33,000 அமெரிக்க டாலர் அளவுக்கு மானியங்களையும் கடன்களையும் அமெரிக்காவில் உள்ள இந்து குழுக்கள் பெற்றுள்ளன என்று ஏப்ரல் மாதத்தில் அல் ஜசீரா இதழில் வெளியிடப்பட்ட கட்டுரை ஒன்றில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. RSS சேவா பாரதி அமைப்பின் அயல்நாட்டு சேவை பிரிவான சேவா இன்டர்நேஷனல், அமெரிக்க விஸ்வ இந்து பரிஷத் VHPA, விஸ்வ இந்து பரிஷத்தினால் நடத்தப்படும் ஏகல் வித்யாலயா ஃபவுண்டேஷன், இந்து தேசியவாத எழுத்தாளரான ராஜீவ் மல்கோத்ராவின் தலைமையிலான தி இன்ஃபினிட்டி ஃபவுண்டேஷன் மற்றும் வாஷிங்டன் நகரில் அமைந்துள்ள இவர்களின் ஆதரவு குழுவான இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷன் ஆகிய 5 அமைப்புகளும் சங் பரிவாரத்துடன் தொடர்புகளை வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களுக்கு அச்சுறுத்தல். HAF என்னும் இந்து அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் டாக்டர் மிகிர் மேகானி, நிகில் ஜோஷி, இணையர்களான டாக்டர் ஆசிம் சுக்லா, சுகாக் சுக்லா ஆகிய 4 2003 ஆண்டில் நிறுவப்பட்டது. கலிபோர்னியாவைச் சேர்ந்த அவசரகால மருத்துவரான மேகானி அமெரிக்க விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மேனாள் நிர்வாக குழு உறுப்பினராவார். மேற்கத்திய நாடுகளில் இந்துத்துவாவை பரப்புவதில் முதன்மையானவர் என்று ஒரு சமயத்தில் கருதப்பட்டவர் இவர். 1991 ஆண்டில் மெக்சிகன் பல்கலைக்கழகத்தின் இந்து மாணவர் மன்றத்தை தோற்றுவித்து தலைவராகவும் இருந்தவர் இவரே. இந்துத்துவா ஒரு மாபெரும் தேசிய கோட்பாடு என்ற தலைப்பில் அவரால் வெளியிடப்பட்ட வெள்ளை அறிக்கை பின்னர் பாரதிய ஜனதா கட்சியினால் கொள்கை கோட்பாட்டு அறிக்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதில் 1992 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அயோத்தியில் பாபர் மசூதியை இடித்த கரசேவை வன்முறை கும்பலை புகழ்ந்து பாராட்டிய மேகானி முஸ்லிம்களுக்கு வெளிப்படையான அச்சுறுத்தல் ஒன்றை விடுத்திருந்தார். பாரதத்தின் எதிர்காலம் உறுதி செய்யப்பட்டு விட்டது. இந்துத்துவா இங்கு நீடித்து நிலைத்து நிற்கும். பாரதத்தின் புதிய தேசிய உணர்வில் முஸ்லிம்களும் சேர்த்து கொள்ளப்படுவார்களா என்பதை முஸ்லிம்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்துக்களின் பெரும் கோபத்தை அதிகப்படுத்துவதற்கு அவர்கள் விரும்புகிறார்களா, அல்லது இந்து தலைமையின் கீழ் ஒத்துழைத்து வேலை செய்து வாழப்போகிறார்களா என்பதை அரசும் முஸ்லிம்களின் தலைமையும் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று அவர் எழுதியுள்ளார். மேகானியும் இந்து அமெரிக்கன் ஃபவுண்டேஷனும் இத்தகைய தொடர்புகளை எல்லாம் அடிக்குறிப்புகள் என்றும் கடந்த கால இணைப்புகள் என்றும் அவை இந்த ஃபவுண்டேஷனின் சுதந்திரமான அமைப்பு என்ற சமகால நிலையின் மீது எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் ஒதுக்கித் தள்ளுகின்றனர். இந்து அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் தொடங்கப்படுவதற்கு ஓராண்டுக்கு முன்பு 2002 ஆண்டில் சுலேகா 8 டிஜிட்டல் சேவை தளத்தில் சிறுநீரக மருத்துவரான அசீம் சுக்லா 2002 ஆண்டில் நடைபெற்ற குஜராத் கலவரங்களை பற்றி எழுதிய ஒரு கட்டுரையில் அந்த வன்முறைகளுக்கு முஸ்லிம்களே காரணம் என்று குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் முஸ்லிம்களின் கலவர கும்பல் நாட்டில் கலவரத்தை தூண்டிவிட்டனர், அது என்னையும் தனிப்பட்ட முறையில் மிகுந்த கோபமடைய செய்தது. இப்போது கலவரங்களை தூண்டிவிடும் முஸ்லிம்கள் இதற்கு முன்பு மத கலவரங்களை தூண்டிவிட்டுள்ளனர். இப்போது தூண்டிவிடப்பட்டிருக்கும் குஜராத் கலவரங்களும் அதிலிருந்து மாறுபட்டதல்ல என்று எழுதியிருந்தார். மோடிக்கு விசாவை மறுத்த அமெரிக்கா. 3 ஆண்டுகளுக்கு பிறகு குஜராத் மத படுகொலையில் அப்போதைய குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியின் பங்களிப்பு 1998 ஆண்டு பன்னாட்டு மத சுதந்திர சட்டத்தினை மிக மோசமாக மீறுவதாக குஜராத் மத படுகொலையில் மோடியின் பங்கிருப்பு இருந்தது என்பதன் அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு அமெரிக்க அரசு விசா அளிக்க மறுத்துவிட்டது.
அசீம் சுக்லாவும் இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனும் அமெரிக்க அரசின் அந்த முடிவை கடுமையாக விமர்சனம் செய்ததுடன் அடுத்த 10 ஆண்டு காலத்தில் மோடிக்கு அமெரிக்க அரசால் விதிக்கப்பட்ட பயண தடை உடைப்பதற்கு முயன்றனர். 2012 rediff.com என்ற வலைதளத்தில் மோடிக்கு விசா மறுக்கப்பட்டது இந்தியாவின் சுதந்திரமான மற்றும் தேர்தலுக்கு செய்யப்பட்ட அவமரியாதை என்று அசீம் சுக்லா எழுதினார். பென்சில்வேனியா மாகாண ரிப்பப்ளிக்கன் கட்சியைச் சேர்ந்த அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரான ஜோ பிட்ஸ் 2013ஆம் ஆண்டில் இந்தியாவில் உள்ள மத சிறுபான்மையினரின் உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டிய தேவையை மறுபடியும் உறுதிப்படுத்தப்படுவதற்கும் மோடி எதிர்காலத்தில் விண்ணப்பிக்கும் விசா விண்ணப்பங்களை நிராகரிப்பதற்கும் நாடாளுமன்ற அவையின் 417வது தீர்மானத்தை அறிமுகப்படுத்திய போது இந்து அமெரிக்கன் ஃபவுண்டேஷன் அந்த தீர்மானத்தை தடுத்து நிறுத்துவதற்காக பல அமெரிக்க அரசியல்வாதிகளின் ஆதரவை பெறுவதற்கு பெருமுயற்சி மேற்கொண்டது. உண்மையை கூறுவதானால் கலிபோர்னியாவைச் சேர்ந்த மலேசிய இந்துத்துவ செயல்பாட்டாளரான ஆதரவாளரான புவன் கோவிந்தசாமி என்பவர் இந்திய அரசியலிலோ அல்லது அமெரிக்க இந்திய உறவுகளிலோ அதிக அளவில் இந்த குழு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறது என்று குற்றம் சாட்டினார். அமெரிக்காவில் இருந்தபடி இந்திய அரசியலில் தலையீடு அந்த தீர்மானத்தை ஒரு கூகுள் குழுவில் தடை செய்ய வேண்டும் என்று இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷன் விடுத்த எச்சரிக்கை அறிக்கையை பற்றி பேசும்போது இந்திய அரசியல் விவகாரங்களில் ஈடுபடுவதை இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷன் வலியுறுத்தினால் தங்கள் பெயரையும் நோக்கத்தையும் அப்போது அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கும் என்று கோவிந்தசாமி எழுதினார். தங்களுக்குள் வேறுபட்ட விமர்சனங்கள் இருந்த போதிலும் இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷன் இந்திய அரசுக்கான தனது ஆதரவை தொடர்ந்து அளித்து கொண்டே வந்தது. 2014ஆம் ஆண்டு மோடி பிரதமர் பதவிக்கு வந்த பிறகு அது அதிகமானது. காஷ்மீர் தொடர்பான அரசமைப்பு சட்ட 370வது பிரிவை நீக்கியது மற்றும் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்தது போன்ற மோடி அரசின் செயல்பாடுகளுக்கு இந்த குழு பலத்த ஆதரவு அளித்து வந்தது. அல் ஜசீரா கட்டுரை அமெரிக்க இந்தியர்களிடையே ஒரு மாபெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியதுடன் இத்தகைய அமைப்புகள் RSS அமைப்புடன் கொண்டிருக்கும் தொடர்புகளை பற்றி விவரித்து ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று மத படுகொலைகளுக்கு எதிரான ஒரு கூட்டணியை வலியுறுத்தியது. கோவிட் தொற்றுநோய் நிவாரண நிதியாக பல லட்சக்கணக்கான டாலர்களை இந்து வலதுசாரி குழுக்கள் பெற்றது பற்றி விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அமெரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவளியினர் கோரியதை சுட்டிக்காட்டியது. அமெரிக்காவில் உள்ள இந்து வலதுசாரிகள் பற்றி ஆய்வு செய்து கொண்டிருப்பவரும் அடிக்கடி இந்து வலதுசாரிகளின் கோபத்துக்கு ஆளாகுபவருமான ரட்கர்ஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் ஆண்ட்ரே ட்ரெஸ்கி இந்த கட்டுரையை ட்விட்டரில் பகிர்ந்து கொண்டுள்ளார். RSS உடன் தொடர்பு அல் ஜசீரா கட்டுரையிலும் ஆண்ட்ரே ட்ரெஸ்கேயின் கட்டுரையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கும் ராஜு ராஜகோபால், சுனிதா விஸ்வநாதன், ஜான் பிரபுதாஸ், ரஹீத் அகமத் ஆகிய 4 இந்திய வம்சாவளியினர் மீது ஒரு ஃபெடரல் நீதிமன்றத்தில் கடந்த மே மாதம் 6ஆம் தேதி அன்று இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷன் வழக்கு ஒன்று தொடுத்துள்ளது. இந்த கட்டுரையின் ஆசிரியரான ராகிப் ஹமீத் நாயக் மற்றும் அல் ஜசீரா இதழ் பற்றியும் இந்த வழக்கில் விவாதிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் வழக்காடிகளாக குறிப்பிடப்படவில்லை. மற்ற விஷயங்களுடன் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு அரசியல் கட்சியுடனோ அல்லது RSS அமைப்பு மற்றும் அதன் துணை அமைப்புகளுடனோ எந்தவித தொடர்பும் இல்லை என்று இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷன் தெரிவித்தது. ஆனால் இந்த அறக்கட்டளைகள், அவற்றின் உறுப்பினர்கள், இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனுக்கு நிதி உதவி செய்யும் இந்து லாப நோக்கற்ற அமைப்புகளை பற்றிய விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட்ட போது இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷன் வேறொரு கதையை கூறியது. இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனின் கடந்த கால மற்றும் தற்போதைய உறுப்பினர்கள் சிலருக்கு சங் பரிவாரத்தின் துணை அமைப்புகளுடன் தொடர்புகள் இருந்தன என்று கூறப்பட்ட நிலையில் அமெரிக்காவில் இந்த குழுவிற்கு பெரிய அளவில் நிதி உதவி செய்பவர்களின் வரி ஆவணங்களை பரிசீலனை செய்தபோது தனிப்பட்ட தொடர்புகளுக்கும் மேலான தொடர்புகளை அவர்கள் கொண்டிருந்தனர் என்பது வெளிப்பட்டது.
அதே மக்கள் நிதி உதவி செய்யும் இத்தகைய அமைப்புகளிடையே ஒரு பொதுவான பண பரிவர்த்தனை பாதை பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள இந்திய அமெரிக்க வியாபார குடும்பங்களில் புதாதாஸ் குடும்பமும் ஒன்று. அமெரிக்க சங் பரிவாரத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் அவர்கள். சங் பரிவாரத்தையும் பாரதிய ஜனதா கட்சியையும் அங்கு அமெரிக்க சங் பரிவார் என்று குறிப்பிடுவதுதான் வழக்கம். அமெரிக்க RSS. ரமேஷ் புதாதா ஒரு பயிற்சி பெற்ற மின் பொறியாளர் ஆவார். டெக்சாஸ் மாகாணத்தில் அமைந்திருக்கும் ஸ்டார் பைப் ப்ராடக்ட்ஸ் என்ற நிறுவனத்தை அவர் தோற்றுவித்தார். இரும்பு பொருள் உற்பத்தி செய்யும் 400 பணியாளர்கள் வேலை செய்யும் நிறுவனம் அது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் புல்தானா மாவட்டத்திலிருந்து 1968ஆம் ஆண்டில் அமெரிக்காவுக்கு வந்தவர் ரமேஷ் புதாதா. ஒரு விவசாயியாகவும் ஒரு சில்லறை பொருள் விற்பனை அங்காடியின் உரிமையாளராகவும் இருந்த அவரது தந்தை RSS அமைப்பில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தவராவார். RSS அமைப்புடனான புதாதாவின் தொடர்பு 1977இல் தொடங்கியது. பிரதமர் இந்திரா காந்தியால் நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்ட போது அவரது தந்தை உள்ளிட்ட RSS உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து ஹூஸ்டனில் ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்து அவர் நடத்தினார். தனது வீட்டிலேயே சாகாக்களை ஏற்பாடு செய்து அவர் நடத்தி வந்தார். அது RSS அமைப்பின் அமெரிக்க பிரிவான இந்து சுயம் சேவக் சங்கத்துடன் அவருக்கு மிகுந்த நெருக்கத்தை ஏற்படுத்தியது. அமெரிக்க சங்க அமைப்பின் பொறுப்பாளர்களின் நிலையில் அவர் அடுத்த 40 ஆண்டுகளில் பல உயர் பதவிகளை அடைந்தார். இந்து சுயம் சேவக்கின் இணைத் தலைவராகவும் சேவா இன்டர்நேஷனல் அமைப்பின் தலைவராகவும் அவர் இப்போது இருக்கிறார். சங் பரிவாருக்கு குவியும் அமெரிக்க பணம். ஸ்டார் பைப்ஸ் நிறுவனத்தின் உதவி நிதி தலைவரான அவரது மகன் ரிஷி புதாதா இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனின் இயக்குனர் குழுவில் இடம்பெற்றுள்ளவராவார். தந்தை மகன் என்று இவர்கள் இருவரும் புதாதா குடும்ப ஃபவுண்டேஷனை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவில் உள்ள சங் பரிவாரத்துடன் இணைந்த லாப நோக்கமற்ற அமைப்புகளுக்கு கடந்த பல ஆண்டுகளாக அவர்கள் மிக தாராளமாக நன்கொடைகளை வழங்கி வருகின்றனர். இந்த லாப நோக்கமற்ற அமைப்புகள் தாங்கள் இவ்வாறு பெரும் நன்கொடைகளை சங் பரிவாரத்தின் பல்வேறு செயல் திட்டங்களை இந்தியாவில் செயல்படுத்தும் அமைப்புகளுக்கு அனுப்பி வைக்கின்றன. வரி தவிர்ப்பிற்காக இன்டர்னல் ரெவென்யூ சர்வீஸ் எனப்படும் துறையிடம் விண்ணப்பிக்க வேண்டியிருப்பவர்கள் பதிவு செய்ய வேண்டிய வரி ஆவணம் படிவம் 990 ஆகும். இதன்படி இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனுக்கு $3,62,242 அமெரிக்க டாலர் நன்கொடையை புதாதா குடும்ப ஃபவுண்டேஷன் 2005 முதல் 2018ஆம் ஆண்டு காலத்தில் அளித்துள்ளது. அதே காலகட்டத்தில் அமெரிக்காவில் உள்ள பரம்சக்தி பீத் ஆஃப் அமெரிக்கா, சேவா, ஏகல், இந்து சுயம் சேவக் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் ஆஃப் அமெரிக்கா போன்ற சங் தொடர்புடைய அமைப்புகளுக்கு புதாதாக்கள் $10 லட்சம் மேலாக நன்கொடைகள் அளித்துள்ளனர். சாத்வி ரிதம்பரா பரம்சக்தி பீத் ஆஃப் அமெரிக்கா அமைப்பின் இந்திய பங்கு நிறுவனம் ஒன்றுதான் அமெரிக்காவில் திரட்டப்படும் நிதியை மிகப்பெரிய அளவில் பெரும் நிறுவனமாகும். இந்த பரம்சக்தி பீத் அமைப்பின் இணை தோற்றுநர்களில் சாத்வி ரிதம்பராவும் ஒருவர். விஸ்வ இந்து பரிஷத்தின் பெண்கள் பிரிவான துர்கா வாகினி என்ற அமைப்பையும் சாத்வி ரிதம்பரா தோற்றுவித்தார். 1992ஆம் ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்படுவதற்கு முன்பு முஸ்லிம்களுக்கு எதிராக இந்துக்கள் போர் தொடுக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கும் அவரது பேச்சுகள் ஒளி நாடாக்களில் பதிவு செய்யப்பட்டு நாடகம் விற்கப்பட்டன. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு நடந்த கலவரங்களில் கொல்லப்பட்ட 2000 பேர்களில் மிக பெரும்பாலானவர்கள் முஸ்லிம் மக்களே ஆவார். அமெரிக்க பரம்சக்தி பீட அமைப்புக்கு 2005 முதல் 2018 காலகட்டத்தில் புதாதாஸ் $94,000 அமெரிக்க டாலர் நன்கொடையாக அளித்தார் என்பது அவரது வரி ஆவணங்களில் இருந்து தெரிய வருகிறது. அதே காலகட்டத்தில் புதாதா குடும்ப ஃபவுண்டேஷன் சேவா இன்டர்நேஷனல் அமைப்புக்கு
$4,96,495 அமெரிக்க டாலர் அளவிலும், இந்து சுயம் சேவக் அமைப்புக்கு $2,74,603 அமெரிக்க டாலர் அளவிலும், ஏகல் அமைப்புக்கு $1,46,415 அமெரிக்க டாலர் அளவிலும், அமெரிக்க விஸ்வ இந்து பரிஷத்துக்கும் அதன் இணைப்பு அமைப்பான உலக இந்து கவுன்சில் இன்கார்பரேட் அமைப்புக்கும் $43,313 அமெரிக்க டாலர் அளவிலும் நன்கொடைகளை புதாதாஸ் வழங்கியுள்ளார். பாரத விஸ்வ இந்து பரிஷத்தின் அதே மதிப்பீடுகளாலும் லட்சியங்களாலும் கவரப்பட்டுள்ளோம் என்றும், ஏகல் வித்யாலயா தங்கள் செயல் திட்டம்தான் என்றும் அமெரிக்க விஸ்வ இந்து பரிஷத் தனது இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ளது. பழங்குடி மக்களிடம் விதைக்கப்படும் மதவாத நஞ்சு அமெரிக்காவிலிருந்து பெறப்படும் நிதியிலிருந்து பழங்குடி சமூகத்தின் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ட்ரைபல் சொசைட்டி, ஏகல் வித்யாலயா ஃபவுண்டேஷன், ஏகல் குளோபல் ஃபவுண்டேஷன், பாரத் லோக் சிக்ஷா பரிஷத், ஸ்ரீ ஹரி சத் சங் சமிதி, ஆரோக்கியா ஃபவுண்டேஷன் ஆஃப் இந்தியா, ஏகல் சன்ஸ்தான் மற்றும் ஏகல் கிராமோதன் ஃபவுண்டேஷன் ஆகிய 8 அமைப்புகளுக்கு நிதி உதவி செல்கிறது. இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் ஒத்துழைப்போடு நாடு முழுவதிலும் 1,00,000க்கும் மேலான ஓராசிரியர் பள்ளிகளை நடத்தி வருகின்றன. இந்தியாவில் பழங்குடி மக்கள் வசிக்கும் வெகு தொலைவில் உள்ளடங்கியிருக்கும் கிராமங்களில் உள்ள மாணவர்களிடம் முஸ்லிம்கள் மற்றும் கிறிஸ்தவ மக்கள் மீதான வெறுப்புணர்வை வளர்த்து விடுவதாகவும் இந்த ஏகல் அமைப்பு மீது குற்றஞ்சாட்டப்படுகிறது. பழங்குடி சமூகத்தின் நண்பர்கள் என்ற அமைப்பால் நடத்தி வரப்படும் ஏகல் பள்ளிகளிலும் தொடக்க கல்வி பாடத்திட்டம் இந்துத்துவ மயமாக்கப்பட்டு விட்டதுடன் மத குழுக்களிடையே நல்லிணக்கமின்மையை உருவாக்குவதுடன் ஓர் அரசியல் தொண்டர் குழுவையும் ஏகல் அமைப்பு உருவாக்கி வருகிறது என்று ஒன்றிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் 2005ஆம் ஆண்டில் தொகுத்த ஓர் அறிக்கை தெரிவிக்கிறது. அதே ஆண்டில் ஏகல் அமைப்பால் நடத்தப்படும் பள்ளிகளுக்கான நிதி மானியத்தையும் அரசு நிறுத்திவிட்டது. ஒடிசா மாநிலத்தில் ஏகல் பள்ளிகளை உருவாக்கி வளர்ப்பதில் தற்போதைய ஒன்றிய கால்நடை இராஜாங்க அமைச்சர் பிரதாப் சந்திர சாரங்கி ஒரு முக்கியமான பங்கினை ஆற்றியுள்ளார். 1999ஆம் ஆண்டில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்னும் ஆஸ்திரேலிய பாதிரியாரையும் அவரது 2 குழந்தைகளையும் கொன்றுவிட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் தீவிரவாத இளைஞர் பிரிவின் மாநில ஒருங்கிணைப்பாளராக சாரங்கி இருந்துள்ளார். அந்த கொடுஞ்செயலில் எனக்கு எந்த பங்கும் இல்லை என்று அவர் ஊடகங்களில் மறுத்துள்ளார். சேவை நோக்கமா, சேவக்கு நோக்கமா? அமெரிக்க விஸ்வ இந்து பரிஷத்தின் ஒரு குழந்தையை ஆதரியுங்கள் என்ற திட்டத்தின் இணையதளத்தில் இருக்கும் விவரங்களிலிருந்து விஸ்வ இந்து பரிஷத் அறக்கட்டளை, விஸ்வ இந்து ஜன கல்யாண் பரிஷத், பாரதி சேவா சமிதி, பாரதிய ஜனசேவா சன்ஸ்தான் போன்ற 12க்கும் மேற்பட்ட பல்வேறு அமைப்புகளின் செயல் திட்டங்களுக்கும் இந்த குழு பணம் அனுப்பி வருவது தெரிய வந்திருக்கிறது. அதேபோல சேவா இன்டர்நேஷனல் அமைப்பினால் கடந்த 10 ஆண்டு காலத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கைகளில் இருந்து இந்தியாவில் உள்ள RSS அமைப்பின் பல்வேறு துணை அமைப்புகளுக்கு நன்கொடை வழங்கும் மிகப்பெரிய கொடையாளி இந்த அமைப்பு தான் என்று தெரிய வருகிறது. சேவா பாரதி, அகில பாரதிய வனவாசி கல்யாண ஆசிரமம், ஹைதராபாத்தில் உள்ள சேவைக்கான இளைஞர்கள் யூத் ஃபார் சேவா, வனவாசி கல்யாண் பரிஷத், உலகின் பண்டைய பாரம்பரியங்கள், கலாச்சாரங்கள், நம்பிக்கைகள் பற்றிய ஆய்வு நிறுவனம் ரிவார்ட்ஸ், டாக்டர் அம்பேத்கர் வனவாசி கல்யாண் அறக்கட்டளை, அக்ஷார் பாரதி, சன்ஸ்கார் பாரதி மற்றும் மும்பை சமாட்டோல் ஃபவுண்டேஷன் ஆகிய அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் அமெரிக்க விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு பல செயல் திட்டங்களை ஏற்று செயல்படுத்தி வருகிறது. சேவா இன்டர்நேஷனல் அமைப்புக்கு இந்தியாவில் அது மேற்கொண்ட கோவிட் நிவாரண முயற்சிகளுக்கு 25 லட்சம் அமெரிக்க டாலர் நன்கொடை அளித்தது பற்றிய சர்ச்சையில் ட்விட்டர் தலைமை நிர்வாக அலுவலர் ஜேக் டோர்சி சிக்கிக் கொண்டுள்ளார். இந்தியாவில் பற்றாக்குறையாக இருந்த ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர்கள் வாங்குவதற்காக 2 கோடி அமெரிக்க டாலருக்கும் அதிகமான நன்கொடையை 2021ஆம் ஆண்டில் சேவா திரட்டியுள்ளது. சில மாநிலங்களில் உயிர் காக்கும் இந்த
தளவாடத்தை விநியோகம் செய்யும் பணி இந்திரேஷ் குமார், ஷியாம் பிராண்டே என்ற 2 RSS தலைவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இவர்களின் மூலம் நிறைவேற்றப்படும் இந்த திட்டம் உண்மையிலேயே சில கொள்கை லட்சியங்களை எட்டும் நோக்கத்தை கொண்டது என்ற கவலையை இது எழுப்பியுள்ளது. ஸ்லேட் இதழுக்கு அளித்த பேட்டி ஒன்றில் சேவாவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் இதனை உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிகிறது. இந்து தீவிரவாத அமைப்பின் முகம்தான் சேவா இன்டர்நேஷனல். சேவா அமைப்பின் துணை அமைப்புகள் இதர நாடுகளில் நிவாரண நன்கொடைகளை கையாண்டதில் ஏற்பட்ட தொல்லைகளை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்தியாவில் சேவா அமைப்பு மேற்கொண்டு வரும் கோவிட் நிவாரண செயல்பாட்டினை பற்றிய தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அமெரிக்கா, இந்தியா 2 நாடுகளில் உள்ள செயல்பாட்டாளர்கள், பத்திரிகையாளர்கள், மனித உரிமை குழுக்கள் கோருகின்றனர். ஆவாஸ் என்னும் ஒரு ஆங்கிலேய குழு 2004ஆம் ஆண்டில் கெட்ட நம்பிக்கையில் ஆங்கிலேயரின் இரக்க குணம் மற்றும் இந்து தீவிரவாதம் என்று தலைப்பிட்டு ஒரு அறிக்கையில் சேவா இன்டர்நேஷனல் அமைப்பின் இங்கிலாந்து பிரிவு 2001ஆம் ஆண்டு குஜராத் நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக என்ற போர்வையில் பல லட்சக்கணக்கான பவுண்ட் நன்கொடையை வசூலித்துள்ளது என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. ஆனால் அவ்வாறு திரட்டப்பட்ட நிதியெல்லாம் RSS அமைப்புகளுக்கு திருப்பிவிடப்பட்டது. இனவெறி கொண்ட இந்த அமைப்பின் ஒரு பகுதியாக இருந்து செயல்பட்டமைக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். சேவா இன்டர்நேஷனல் அமைப்பு இந்து தீவிரவாத அமைப்புகளின் முகமே ஆகும் என்று இங்கிலாந்து நாட்டின் தொழிலாளர் கட்சி உறுப்பினரும் சேவா அமைப்பின் முன்னாள் புரவலருமான ஆடம் பட்டேல் பிரபு இந்த சேவா அமைப்பு RSS அமைப்புடன் கொண்டுள்ள தொடர்புகளை பற்றி அறிந்த பிறகு 2002ஆம் ஆண்டில் எழுதியுள்ளார். இதற்கு மாறாக இந்து சேவா சங்கம் அமெரிக்காவில் உள்ள தனது 220 கிளைகள் மூலம் தனது செயல் திட்டங்கள் பெரும்பாலானவற்றை அமெரிக்காவுக்குள்ளேயே நடத்தி கொள்கிறது. சாகாக்கள், இளைஞர் முகாம்களை ஏற்பாடு செய்து நடத்துவது, பலரையும் சென்றடையும் பல்வேறுபட்ட செயல் திட்டங்கள், சேவை செயல்பாடுகள் மூலமாகவும் தங்களுக்கு நன்கொடை அளிக்கும் சமூகத்தினரின் நன்மதிப்பை பெறுவதற்கு பாடுபடுகிறது. 2வது முறையாக மோடி பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு 4 மாதங்களுக்கு பிறகு 2019 செப்டம்பர் மாதத்தில் மக்களாட்சி நடைமுறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஓர் அயல்நாட்டு தலைவருக்கும் இதுவரை அளித்தது இல்லை என்னும்படி அமெரிக்க வாழ் இந்தியர்கள் வரலாற்று சிறப்பு மிகுந்ததொரு வரவேற்பை அமெரிக்காவில் ஏற்பாடு செய்து மோடிக்கு அளித்தனர். புதாதாஸ் வசிக்கும் ஹூஸ்டனில் நடைபெற்ற மோடி எவ்வாறு இருக்கிறீர்கள், ஹவுடி மோடி என்ற அந்த நிகழ்ச்சியில் ஏறக்குறைய 50,000 மக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு புதாதாஸ் குடும்ப உறுப்பினர்கள் மிகப்பெரிய அளவில் பங்காற்றினர். உண்மையில் இந்த நிகழ்ச்சிக்கு ரமேஷ் புரவலராக நியமிக்கப்பட்டதுடன் கௌரவ தலைவரான ரிஷி அந்த நிகழ்ச்சியின் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளராக பணியாற்றினார். கலிபோர்னியா பாடநூல் சர்ச்சை. கடந்த காலத்தில் அமெரிக்க நாட்டில் இருந்த இந்து தேசியவாதிகளும் பிற்போக்கு கொள்கை கொண்ட இந்த அமைப்புகளும் பொது பள்ளிகளில் இந்தியாவை பற்றி மாணவர்கள் என்ன கற்கிறார்கள் என்பதன் மீது செல்வாக்கு செலுத்த முயன்று வந்துள்ளனர். அமெரிக்காவின் மிகப்பெரிய பாட புத்தக சந்தையான கலிபோர்னியா மாகாணத்தில் 6 மற்றும் 7வது படிவங்களின் பாடநூல்களில் இந்து மதம் எவ்வாறு எடுத்து காட்டப்படுகிறது என்பது தொடர்பாக கல்விக் கொள்கையை உருவாக்குபவர்களிடம் விவாதம் செய்து செல்வாக்கு செலுத்துவதற்காக இந்துத்துவவாதிகளும் பிற்போக்கு இந்து அமைப்புகளும் ஒன்று சேர்ந்தனர். குறிப்பாக பாடநூல்களில் ஜாதி நடைமுறை எடுத்து காட்டப்படுவதற்கு இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷன் ஆட்சேபனை தெரிவித்தது. இதற்கான முயற்சிகளை தர்மநாகரிக ஃபவுண்டேஷன் மற்றும் மத ஆய்வுக்கான ஓபராய் ஃபவுண்டேஷன் உதவியுடன் இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷன் வழிநடத்தி சென்றது என்று தி வயர் இதழ் தெரிவிக்கிறது. ஜாதி நடைமுறையின் வரலாறு பற்றி பாடங்களில் தெரிவிக்கப்பட்டு இருப்பவைகளுக்கு இந்த குழுக்கள் ஆட்சேபனை தெரிவித்தன. தலித் மற்றும் தீண்டத்தகாதவர் என்பது போன்ற சொற்கள் நீக்கப்பட வேண்டும் என்றும் ஜாதி நடைமுறை இந்து மதத்தில் பிறந்தது அல்ல என்றும் அவர்கள் கூறினர். 2005ஆம் ஆண்டில் இந்து சேவா சங்கத்தின் ஒரு துணை அமைப்பான
இந்து கல்வி ஃபவுண்டேஷனும் வேதிக் ஃபவுண்டேஷனும் கலிபோர்னியா பள்ளி பாடநூல்களில் இந்து மதத்தை பற்றியும் இந்திய வரலாறு பற்றியும் எடுத்து கூறப்பட்டிருப்பதற்கு ஆட்சேபனை தெரிவித்த இதே போன்ற முயற்சிகளின் தொடர்ச்சியே இப்படி கொள்கை முடிவெடுப்பவர்களிடம் செல்வாக்கு செலுத்தும் நடவடிக்கைகளாகும். பின்னர் கலிபோர்னியா மாகாண கல்விக் கழகமும் இந்து குழுக்களும் ஒரு சமரச ஏற்பாட்டை ஏற்றுக்கொண்டனர். ஆட்சேபிக்கப்படுபவைகளில் சிலவற்றை மாற்றுவதற்காகவும் அனைத்தையும் மாற்ற முடியாது என்றும் கல்விக் கழகம் தெரிவித்துவிட்டது. ஆனால் அதனால் பாடநூல்களை மறு ஆய்வு செய்வதற்கான நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்று கூறி இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷன் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்வதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அமெரிக்காவில் உள்ள இந்துக்கள் பற்றி இருக்கும் தவறான கருத்துக்களை சரி செய்வதற்காக ஒரு சில இந்து அமைப்புகளால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சிறு அளவிலான முயற்சி என்பது போல 2016ஆம் ஆண்டின் அதிகாரிகளிடம் செல்வாக்கு பெற மேற்கொள்ளப்பட்ட சிறு அளவிலான முயற்சிகள் என்று வெளியிலிருந்து பார்க்கும் ஒருவருக்கு தோன்றலாம். அதில் ஈடுபட்டிருந்த குழுக்களையும் தங்களது அமைப்புகளுக்கான நன்கொடை திரட்டியளிக்கும் அவற்றின் நடைமுறையையும் நெருங்கி பார்க்கும்போது திட்டமிட்ட மிக நல்ல முறையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சங் பரிவார திட்டத்தின்படி அடுத்த தலைமுறை அமெரிக்க தலைவர்கள் மீது செல்வாக்கு செலுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷன் தலைமை தாங்கி வழிநடத்தி செல்லும் என்பதை சுட்டி காட்டுகின்றன. தர்ம நாகரிக ஃபவுண்டேஷனை 2012ஆம் ஆண்டில் இணைந்து உருவாக்கியவர் மனோகர் ஷிண்டே. இந்து சேவா இன்டர்நேஷனல் அமைப்பின் நீண்டகால உறுப்பினராகவும் தற்போதைய இயக்குநராகவும் ஷிண்டே இருக்கிறார். இந்து சேவா சங்கத்தின் இணைத் தலைவர் டாக்டர் வினோத் அம்பஸ்தா, அதன் துணைத் தலைவராகவும் ஏகல் வித்யாலயாவின் முன்னாள் தலைவர் சுசேதா கபூரியா அதன் நிர்வாக துணைத் தலைவராகவும் இருக்கின்றனர் என்று தர்மநாகரிக ஃபவுண்டேஷனின் அண்மைக்கால வரி மதிப்பீடு படிவம் 990 குறிப்பிட்டுள்ளது. டெலாவேரில் அமைந்துள்ள மத ஆய்வுகளுக்கான லாப நோக்கமற்ற ஒரு சேவை நிறுவனமான ஓபராய் ஃபவுண்டேஷன் டென்வீர் பல்கலைக்கழகத்தில் சட்ட பேராசிரியராக உள்ள வேத பிரகாஷ் நந்தா என்பவரால் நடத்தப்படுகிறது. ஆனால் இது மட்டுமே அவரது தகுதி அல்ல. சங் சாலக் என்னும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அவர் இந்து சுயம் சேவக் அமைப்பின் தற்போதைய தலைவராகவும் இருக்கிறார். RSS அமைப்பின் மாணவர் பிரிவான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்தின் முன்னாள் தலைவராகவும் இருந்தவர் நந்தா. நந்தாவின் தலைமையில் ஓபராய் ஃபவுண்டேஷன் 2016ஆம் ஆண்டில் கலிபோர்னியா பாடநூல்களை மாற்றி எழுதுவதற்கான பிரச்சாரத்தில் கலிபோர்னியா போராட்டத்தின் போது ஒரு மிக தீவிரமான பங்களிப்பு அளித்துள்ளது. இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனுக்கு ஆயிரக்கணக்கான டாலர் பணத்தை கொண்டு வருவதற்கு ஓபராய் ஃபவுண்டேஷனுடன் இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷன் ஒரு மிக மிக முக்கியமான பங்கினை ஆற்றியுள்ளது. 2015-2016ஆம் ஆண்டுகளுக்கான ஓபராய் ஃபவுண்டேஷனின் வரி படிவங்களை பார்க்கும்போது பாடத்திட்ட மாற்றத்திற்காக இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனுக்கு 60,000 அமெரிக்க டாலர் அளித்துள்ளது தெரிய வருகிறது. 2013 முதல் 2019 வரையிலான காலகட்டத்தில் ஓபராய் ஃபவுண்டேஷன் இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனுக்கு 1,65,000 அமெரிக்க டாலர் அளவில் அதில் பெரும் அளவுக்கு கல்வி சீர்திருத்தத்திற்காக என்று நன்கொடை அளித்துள்ளது. வரி விலக்கு பெற்ற ஃபவுண்டேஷன்கள் மூலம் சங் பரிவாருக்கான இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனின் நன்கொடை. தனிப்பட்ட பணக்காரர்கள் தங்களது அறக்கட்டளைகள் மூலம் இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடைகள் அளிக்கும் விவகாரத்தில் இந்து குழுக்களின் அமைப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது பற்றி அறிந்து கொள்ள பாடநூல் சர்ச்சை ஒரு வாய்ப்பை அளித்துள்ளது. சங் பரிவாரத்தின் துணை அமைப்புகளில் உறுப்பினர்களாக இருக்கும் தனிப்பட்டவர்களால் நடத்தப்படும் பல்வேறு குடும்ப அறக்கட்டளைகள் கடந்த காலத்தில் பதிவு செய்த வரி விலக்கு படிவங்களை பகுத்தாய்வு செய்தபோது அவர்களின் மானியங்களையும் நன்கொடைகளையும் கால முறைப்படி தவறாமல் பெறும் ஒரு அமைப்பாக இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷன் இருப்பது தெரிய வருகிறது. டெக்சாஸ் மாகாண சுகர்லேண்டில் உள்ள சுபாஷ் மற்றும் சரோஜினி குப்தா அறக்கட்டளை 2013 முதல் 2019 ஆண்டு காலகட்டத்தில்
இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனுக்கு 30,005 அமெரிக்க டாலர் அளவுக்கு நன்கொடை அளித்துள்ளது. அமெரிக்க விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் மேலாண்மை குழு உறுப்பினராக இருந்த சுபாஷ் ஹவுஸ்டன் கிளையின் தலைவராக குறைந்தது 12 ஆண்டுகள் இருந்தவர். ஏகல் அமைப்பின் தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். அவரது மனைவி சரோஜினி சேவா இன்டர்நேஷனல் அமைப்பின் தற்போதைய இயக்குநராக உள்ளார். அதன் ஹவுஸ்டன் கிளை தலைவராகவும் 2013 முதல் 2016 வரையிலும் அவர் இருந்தார். அதே காலகட்டத்தில் கலிபோர்னியாவில் உள்ள அகர்வால் குடும்ப அறக்கட்டளை இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனுக்கு 40,002 அமெரிக்க டாலர் அளவிலும், அமெரிக்க விஸ்வ இந்து பரிஷத்துக்கும், இந்து சுயம் சேவக், ஏகல் மற்றும் பரம்சக்தி பீத் அமைப்புகளுக்கும் 10 லட்சம் அமெரிக்க டாலர் அளவிலும் நன்கொடைகள் அளித்திருப்பதாக இந்த அறக்கட்டளை பதிவு செய்த வரி ஆவணங்களில் இருந்து தெரிய வருகிறது. இந்த ஃபவுண்டேஷனின் தலைவர் அவதேஷ் அகர்வால் பரம்சக்தி பீத்தின் நிரந்தர இயக்குனரும், அமெரிக்க விஸ்வ இந்து பரிஷத்தின் உலக இந்து கவுன்சில் இன்கார்பரேட் நிறுவனத்தின் அரங்காவலராகவும் இருப்பவர் ஆவார். அமெரிக்காவில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் முகவர் என்று லாஸ் ஏஞ்சல்ஸில் பதிவு செய்யப்பட்ட பாஜகவின் கடல் கடந்த நண்பர்கள் ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தி பிஜேபி என்ற அமைப்பின் முன்னாள் நிர்வாகியாகவும் இருந்தவர் அவர். அறக்கட்டளைகளின் வலைப்பின்னல். 4.7 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை கொண்ட புளோரிடாவில் அமைந்துள்ள அகர்வால் குப்தா குடும்ப ஃபவுண்டேஷன், இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷன் உள்ளிட்ட அமெரிக்காவில் உள்ள முன்னணி சங் பரிவாரத்தின் இணைப்பு அமைப்புகளான லாப நோக்கமற்ற சேவை நிறுவனங்களுக்கு நன்கொடைகள் வழங்கும் முதன்மை நிறுவனங்களுள் ஒன்று. கடந்த 20 ஆண்டுகளில் அதன் தலைவர் பிரகாம் அகர்வாலும் பொருளாளர் சுரேஷ் குப்தாவும் சங் பரிவார அமைப்புகளுக்கும் பல்வேறுபட்ட செயல் திட்டங்களை மேற்கொண்டு நடத்துவதற்காக பல மில்லியன் டாலர்கள் நன்கொடையாக அளித்து உள்ளனர் என்பது அந்த ஃபவுண்டேஷன் 2018 பதிவு செய்த வரி படிவம் 990 தெரிய வருகிறது. ஓர்லாண்டோவை தலைமையிடமாக கொண்ட பார்க் ஸ்கொயர் ஹோம்ஸ் என்ற வீட்டு வசதி நிறுவனத்தின் உரிமையாளர்கள் அகர்வாலும் குப்தாவும் அமெரிக்க விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் கல்வி பிரிவான அமெரிக்க இந்து பல்கலைக்கழகத்தின் 1985 அகர்வால் உருவாக்கினார். தென்கிழக்கு அமெரிக்காவின் இந்து சேவா இன்டர்நேஷனல் அமைப்பின் இயக்குநராக இருந்தவர் ஷிண்டே. ஏகல் மற்றும் பரம்சக்தி பீத் அமைப்புகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் அவர். ஏகலின் அர்லாண்டோ கிளையின் தற்போதைய தலைவராக இருப்பவர் குப்தா. 2000 முதல் 2018 காலகட்டத்தில் இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனுக்கு ஏறக்குறைய 2 லட்சம் அமெரிக்க டாலர் அளவிலான நன்கொடையையும், ஒட்டுமொத்தமாக இந்து சேவா சங்கம், அமெரிக்க விஸ்வ இந்து பரிஷத், ஏகல், பரம் சக்தி பீத் மற்றும் அமெரிக்க இந்து பல்கலைக்கழக அமைப்புகளுக்கு 34 லட்சம் டாலர் அளவிலான நன்கொடையையும் இந்த ஃபவுண்டேஷன் அளித்துள்ளது. விவேக் நல்வாழ்வு மற்றும் கல்வி அறக்கட்டளை, விவேக் வெல்ஃபேர் அண்ட் எஜுகேஷனல் ஃபவுண்டேஷன் VWEF என்ற முன்பு அழைக்கப்பட்ட அகர்வால் குப்தா குடும்ப அறக்கட்டளையின் இயக்குனர் குடும்பத்தில் பிரபல இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனின் முக்கிய உறுப்பினர்கள் கடந்த காலத்திலும் இப்போதும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனின் தற்போதைய நிர்வாக இயக்குனராக இருக்கும் சுகக் சுக்லா ஓர் இயக்குனராக அந்த குடும்பத்தில் 2006 ஆண்டில் சேர்ந்தார். VWEF அமைப்பினால் பதிவு செய்யப்பட்ட வரி ஆவணங்களின்படி அவரது 3 ஆண்டு கால பதவி காலத்தின் போது பல சங் பரிவார துணை அமைப்புகளுக்கு நன்கொடைகள் அளிக்கப்பட்டுள்ளது. 2007 இந்து சுயம் சேவக் அமைப்புக்கு 10,500 அமெரிக்க டாலர் அளவிலும், அமெரிக்க விஸ்வ இந்து பரிஷத் அமைப்புக்கு 10,000 அமெரிக்க டாலர் அளவிலும், மத்திய பிரதேசத்தில் உள்ள சேவா பாரதியின் போபால் கிளைக்கு 45,700 அமெரிக்க டாலர் அளவிலும் 2006 முதல் 2008 காலகட்டத்தில் நன்கொடைகள் வழங்கப்பட்டுள்ளன. பயங்கரவாத செயல்களுக்கு பாயும் பணம். 2006 போபால் வெள்ளத்தின் போது முஸ்லிம் குடியிருப்புகளை தவிர்த்துவிட்டு இந்துக்களுக்கு மட்டும் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன என்று
சேவா பாரதி அமைப்பின் மீது குற்றச்சாட்டப்பட்டது. 2001 குஜராத் பூகம்ப நிவாரணமும் இராணுவ வீரர் குடும்ப நிவாரணமும் மதம் பார்த்தே வழங்கப்பட்டன என்பதை 2002 அவுட்லுக் கட்டுரை எடுத்துக்காட்டியதையும் இங்கு நினைவு கூறலாம். மத்திய பிரதேச மாநில அலிராஜ்பூரில் இருந்த கிறிஸ்தவர்களையும் அவர்கள் வீடுகளையும் தேவாலயங்களையும் சேவா பாரதி, விஸ்வ இந்து பரிஷத், பாஜக உறுப்பினர்கள் தலைமையிலான கலவர கும்பல்கள் 2004 ஜனவரியில் தாக்கின என்றும் குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. 1993 முதல் 1998 மற்றும் 1998 முதல் 2003 2 முறை மத்திய பிரதேச முதல்வராக இருந்த திக் விஜய் சிங் வெடிகுண்டுகள் தயாரிப்பில் முக்கிய பங்காற்றியதாக குற்றச்சாட்டப்பட்டுள்ள சேவா பாரதி அமைப்பின் மீது தடை விதிக்க அவரது அரசு பரிசீலித்து வருவதாக தெரிவித்தார். 2004 ஆண்டில் மோவில் ஒரு குண்டு வெடித்ததை தொடர்ந்து கைது செய்யப்பட்ட சேவா பாரதி தொண்டர் ஒருவர் காவல்துறைக்கு அளித்த ஒரு அறிக்கையில் இந்த குண்டு தயாரிக்கும் செயல்பாட்டை செய்ததாக ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார் என்று 2013 ஆண்டு ஜூலை மாதத்தில் நீமூச்சில் பத்திரிகை செய்தியாளர்களிடம் பேசும்போது வெடிகுண்டு தயாரிப்பில் RSS தொண்டர்களுக்கு பயிற்சி அளித்தது என்ற தனது குற்றச்சாட்டை திக் விஜய் சிங் மறுபடியும் உறுதிப்படுத்தினார். சேவா பாரதியின் நீமூச் மாவட்ட அலுவலகத்தில் வெடிகுண்டு வெடித்து அதில் ஒருவர் கொல்லப்பட்டது தொடர்பான வழக்கினை 1993 ஆண்டு மத்திய பிரதேச மாநிலத்தில் மீண்டும் பதவிக்கு வந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் தொடங்கி விசாரிக்க தொடங்கியது. இந்த குண்டுவெடிப்பில் தொடர்பு கொண்டிருந்ததாக சங்கத்தினால் நடத்தப்படும் பள்ளி ஒன்றின் முதல்வரை விசாரணையின் போது காவல்துறை கைது செய்தது. வெடிகுண்டு தயாரிப்பது பற்றிய குற்றச்சாட்டு எழுந்த பின் 10 ஆண்டுகள் கழித்தும் நிவாரணப் பொருட்கள் விநியோக நடைமுறைகளில் வேறுபாடுகள் காட்டியதாக அந்த குழுவின் மீது குற்றஞ்சாட்டப்பட்டதை தொடர்ந்தும் கூட உடனடியாகவும் அகர்வால் மற்றும் குப்தா குடும்ப ஃபவுண்டேஷனிடமிருந்து சேவா பாரதியின் போபால் கிளை நன்கொடைகளை பெற்றுள்ளது. அகர்வால் மற்றும் குப்தா குடும்ப அறக்கட்டளையிலிருந்து 2008 ஆண்டில் சுகாக் குப்தா விலகியதற்கு பிறகு இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனின் இணை தோற்றுனர் நிகில் ஜோஷி அந்த அறக்கட்டளையின் இயக்குநராக சேர்ந்தார். 2009 முதல் 2016 வரையிலான அவரது பதவி காலத்தில் லாப நோக்கமற்ற சங் இணை அமைப்புகள் பலவும் இந்த ஃபவுண்டேஷனிடமிருந்து நன்கொடைகளை பெற்று வந்துள்ளன. அதில் ஒரு மிக பெரும் பங்காக 5 லட்சம் அமெரிக்க டாலர் அளவிலான நன்கொடை பரம் சக்தி பீத்துக்கு சென்றுள்ளது. புளோரிடாவைச் சேர்ந்த மருத்துவரும் இந்து அமெரிக்க ஃபவுண்டேஷனின் ஆலோசனை குழு உறுப்பினர்களில் ஒருவருமான டாக்டர் சந்திரேஷ் சரையா என்பவர் அகர்வால் மற்றும் குப்தா குடும்ப அறக்கட்டளையின் இயக்குநராக இருப்பதாக தற்போதைய வரி படிவங்களில் பட்டியலிடப்பட்டிருக்கிறார். 2005 முதல் 2014 காலகட்டத்தில் அவர் ஏகல் வித்யாலயா அமைப்பின் இயக்குனர் குழுவில் தலைவர், துணைத் தலைவர் மற்றும் இயக்குனர் என்ற பல்வேறு பதவிகளில் இருந்துள்ளார். தி ஃப்ரண்ட் லைன் ஏட்டிலிருந்து இப்படி இந்தியாவில் தன் நடவடிக்கைகள் பல்வேறு மறைமுகமான பெயர்களில் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் மத வெறுப்பு, ஆள் சேர்ப்பு, வன்முறை, லாபி, அரசியல், பயங்கரவாதம் போன்றவற்றுக்கு செலவிடுவதற்கும் பன்னாடுகளிலிருந்தும் பணம் குவித்து இந்தியாவுக்கு உலை வைக்கும் திருப்பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது RSS. இந்த உத்தமர்கள்தான் வெளிநாட்டு நிதி இந்தியாவை சீர்குலைக்கிறது என்று ஊடகங்களில் குதிப்பார்கள். என்னே நடிப்பு. இதுவரை நீங்கள் கேட்டது RSS எனும் ட்ரோஜன் குதிரை என்ற ஒலி புத்தகத்தின் 11ஆம் அத்தியாயம். குரல் முனைவர் க. அன்பழகன். புத்தக வெளியீடு திராவிடர் கழகம். ஒலி புத்தக வெளியீடு பெரியார் பண்பலை. அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க இணைந்திருங்கள்.
அத்தியாயம் 10, அத்தியாயம் 11, அத்தியாயம் 12.